எப்படியாவது அவனை சந்திக்கணும், எப்படியாவது என் கனவை நனவாக்கணும், எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வைக்கணும், எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எப்படியாவதுன்னு நம்ம அதிகமான வாக்கியங்களை பயன்படுத்துவோம். இதை ஆங்கிலத்தில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி எப்படியாவது அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எப்படியாவது அவனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் எப்படியாவது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம somehow அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படியாவது அப்படின்னா somehow. அவனைன்னு சொல்லும்போது இப்போ அவன்னு சொன்னால் நம்ம he யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம him யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சந்திக்கணும், இந்த சந்திக்கணுங்கிறத நம்ம என்ன சொல்வோம்? எஸ், மீட் அப்படின்னு சொல்வோம். ஸோ இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படியாவது அவனை சந்திக்கணும். ஸோ எப்படியாவது அப்படின்னு சொல்லும்போதே அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ஒரு நீடை ஏற்படுத்துது. அப்போது இங்கே சப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்கல, அந்த மாதிரி சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஐ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. எப்படியாவதுன்னு அந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன செய்யணும்? நீட், ஐ நீட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ நீட் டூவை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். சரியா? ஸோ இதை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் ஐ நீட் டு மீட் ஹிம், ஐ நீட் டு மீட் ஹிம் somehow. அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சென்டென்சஸை பார்க்க போகிறோம். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வைக்கணும். சரியா? இப்போது எப்படியாவதுங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ somehow. அவங்கள அப்படின்னு சொல்லும்போது அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம தம் யூஸ் பண்ணுவோம். சம்மதிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சம்மதிக்க வைக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்வின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம கன்வின்ஸலோட சேர்த்துக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ், ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நீடு யூஸ் பண்ணக்கூடாது, ஹேவ் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படியாவது நம்ம சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் தம் somehow அப்படின்னு எழுதணும். ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் தம் somehow. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், எப்படியாவது இந்த வேலையை இன்று முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படியாவதுங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க. ஸோ somehow அப்படிங்கிறத போட்டுப்பீங்க. இந்த அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? திஸ். வேலை அப்படிங்கிறத ஒர்க். இன்று அப்படின்னு சொன்னால் டுடே. ஸோ அடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கான எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் செகண்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணீங்களே அதே ஃபார்மெட்டு தான், அதை வச்சு நீங்கள் இதை முடிச்சிடலாம். ஸோ பார்க்கலாமா? இப்போது ஐ ஹாவ் டு ஃபினிஷ், நம்ம அங்கே ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். ஓகே, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் somehow டுடே. ஏன் இங்கே டுடே நம்ம லாஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த டே எல்லாம் வந்ததுன்னா அதை நம்ம ஃபினிஷிங்கில் தான் கொண்டு வரணும். அதனால தான் இங்கே somehow டுடேக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கா? ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் somehow டுடே. அடுத்தது பாருங்கள், எப்படியாவது அங்கு நேரத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸையும் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படியாவது அப்படிங்கிறத நம்ம somehow அப்படிங்கிறத போட்டுருவோம். அங்கு அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? தேர். ஓகே, அங்குங்கிறத தேர். நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேரத்துக்கு நம்ம டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நேரத்துக்கு இக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இக்குவை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் போட்டு தான் எழுதணும். ஸோ ஆன் டைம். நேரத்துக்கு அப்படிங்கிறத ஆன் டைம். போய் சேரணும், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரீச். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எழுத போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு என்ன வருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆன்சரும் இப்போ நான் சொன்ன ஆன்சரும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹாவ் டு ரீச் தேர். ஓகே, ஐ ஹாவ் டு ரீச் தேர் ஆன் டைம் somehow.
ஐ ஹாவ் டு ரீச் தேர் ஆன் டைம் சம்ஹவ். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐ ஹாவ் அதை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஈஸியான வேர்டு தான். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்களா? ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எப்படியாவது அவளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒன்று. எப்படியாவது அப்படிங்கிறது somehow, அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம், எஸ் ப்ரொனவுன் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல அவளுக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹேர் அப்படின்னு தான் போடணும். ஸோ அடுத்தது உதவணும். உதவணும் அப்படிங்கிறத ஹெல்ப். ஸோ ஹெல்ப் ஹேர் somehow அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தெளிவாக. ஸோ அப்போ நம்ம முன்னாடி என்ன போடணும், எஸ் அவளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, வாண்ட் அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த வாண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், எஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஹர் சம்ஹவ். ரொம்ப ஈஸியான ஒன்றா தான் இருக்குது. எப்படியாவது என் கனவை நனவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியுது அது ஃப்யூச்சரை குறிக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சர்னால என்ன யூஸ் பண்ணுவோம், வில் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்படியாவது அப்படின்னா somehow, என் கனவை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், எஸ் மை ட்ரீம். நனவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நனவாக்குறதுனா அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அச்சீவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எப்படி ஃபார்ம் பண்ணணும், எஸ் அது ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஐ வில் அச்சீவ் மை ட்ரீம் சம்ஹவ். ஐ வில் அச்சீவ் மை ட்ரீம் சம்ஹவ். அடுத்தது எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். பாசிபிலிட்டிக்கு நம்ம என்ன சொல்வோம், எஸ் கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆக்சிலரி யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம எழுதும்போது எப்படியாவது அப்படின்னா somehow, பணத்தை அப்படின்னா மணி, ஏற்பாடு பண்ணுறது என்ன சொல்லுவோம், அரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாமா? இப்போது எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். We can arrange the money somehow. We can arrange the money somehow. இப்போது அடுத்து ஃபைனல் ஒன், இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. எப்படியாவது அவனை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியாவது அவனை தொடர்பு கொள்ளணும், இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம நார்மலாக பார்த்த ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ எப்படியாவது அப்படிங்கிறத somehow நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. அவனை அப்படிங்கும்போது him அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கான்டாக்ட். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இந்த ஃபுல் ஆன்சரை நீங்கள் என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.